எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு காப்படி. இந்த அளவில் தான் அரிசி எடுத்து அலசி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஓகேவா? இதை ஊற வச்ச பிறகு என்ன பண்ணுறேன்னா, இது தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்ப்போமா? இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி பருப்பு, தாளிக்கிறதுக்கு புதினா, உப்பு, நெய், எண்ணெய் எல்லாம் எடுத்துருக்கோம். ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அரைக்கிறதுக்கு என்ன பார்க்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மை போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வைங்க. ஹீட் ஆனோடனே தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடாகட்டும். அதோட தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே ரெடி பண்ண நெய். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் உங்களுக்காக. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்ல, அதில் போடுங்க. நான் இப்போ சோம்பு சொல்லாமல் விட்டுட்டேன். சோம்பும் சேர்த்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா அந்த லவங்கப்பட்டை ஏலக்காய்லாம் நல்லா வெடித்து வரட்டும். பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும். கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சோம்ல, அதையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி அதில் போடுறேன். பாருங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவு நைஸாக வெட்டி போடுங்க. நல்லா அதை வதக்குங்க. பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போகட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வருது. நல்லா கண்ணாடி போல் வெங்காயம் வதங்கும்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி விடுங்க. எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்குனால நான் கொஞ்சம் தாராளமாகவே விடுறேன். இதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா அந்த வாடை போகிற வரை மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஓகேவா? நல்லா வதக்கணுன்னே நம்ம ஊற வச்சோம்ல அரிசி, அதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு நல்லா அதில் போடுங்க. தண்ணி இல்லாமல் அரிசி உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க. மெதுவாக அடி பிடிக்காமல் சிம்மில் தானே வச்சுருக்கோம். ஸோ நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் கிளறுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிளறுங்க. அப்போ தான் அரிசி ஒன்று ஒட்டாமல் வரும். வேகும்போது நம்ம அந்த ஒரு படி காமிச்சல காப்படி, அது நான் ஒரு படி எடுத்தனால அதில் 2 படி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஜாரில் இருந்துச்சுல, அதையும் அலசி ஊற்றிருக்கேன். அந்த 2 படி தண்ணியில் தான் அதை எடுத்து ஊற்றிருக்கேன். எக்ஸஸாலாம் தண்ணி ஊற்றலை. ஸோ நீங்கள் தண்ணி அளவு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வரும்போது நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். சிம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. கொதிச்சோன்னையும் தேவையான அளவு புதினா போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஸ்மெல் வரும் பாருங்கள். நீங்கள் கிளறும்போது நல்லா ஸ்மெல் வரும் பாருங்கள். நல்லா எல்லா பக்கமும் சுற்றி இது பண்ணி விட்ருங்க. உப்பு இந்த நேரத்தில் உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலாட்டினா போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, விசில் வைக்கிறதுன்னு கேஸ்கெட்டை போட்டு விசில் வைக்க போகிறேன். நான் எத்தனை விசில் வைக்கிறேன்னா, கரெக்டாக ஒரு விசில் தான் நான் வைப்பேன் எப்போதுமே. ஒரு விசில் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஒரு விசில் வந்த பிறகு நான் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கணும் வெயிட் பண்ணிவிட்டு விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அவுட்புட் பாருங்கள். நம்ம தேங்காய் சாதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கரண்டி போட்டு ஓரங்களை போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. ஓகேவா? ஏன்னா சூடாக இருக்கும்போது சாதம் படக்குன்னு இதாகிடும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சாதம் ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் ரெடி பண்ணியிருக்க சாதம் சுத்தமாக ஒன்று ஒட்டவே இல்லை. அழகாக பொலன்னு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? ஸோ அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், சுவையான தேங்காய் சாதம் ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நிஜமாகவே நல்லா அருமையாக இருக்கும். இந்த சாதத்துக்கு நல்லா காரசாரமாக சைடிஷ் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.